வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். இந்த வீடியோவில் 2-3 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கேரளாவை சேர்ந்த மாணவி கல்லூரியில் விடுதியில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்தும் நேற்றைய தினம் தஞ்சாவூரில் ஒரு காவலர் ஒரு இளைஞரை தாக்கி இளைஞர் பதிலுக்கு காவலரை தாக்கின ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதை குறித்து என்னுடைய கருத்தையும், அதே மாதிரி நேற்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாடு குறித்து என்னுடைய ஒரு சில கருத்துக்களை இந்த வீடியோவில் தெளிவாக பேசியிருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பான சம்பவம் நடைபெற்றுச்சு. அதாவது முதலமைச்சர் அவர்கள் எப்போ வரும்போதும் உள்ள வரைக்கும் எல்லாரையும் பார்த்து வணக்கம் வச்சுக்கிட்டு அவருடைய சீட்டில் போய் உட்காருவார். ஆனால் சமீபமாக 2 நாட்களுக்கு முன்பாக அப்படி அவர் வரும்போது எதிர்கட்சி தலைவர், நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு கருத்தை அதில் பதிவு பண்ணியிருந்தாரு. அதுக்கு பதிலுக்கு அந்த பக்கம் இருந்து நம்முடைய ஓபிஎஸ் அவர்களும் கூட பதில் சொல்லியிருந்தாங்க. சபாநாயகருக்கு வணக்கம் வைக்கலாம், ஆனால் முதலமைச்சருக்கு வணக்கம் வைக்கணுங்கிறதெல்லாம் கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். கட்டாயம் இல்லை அப்படின்னா கூட குறைந்தபட்சம் சபை நாகரிகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது திமுக காரங்கிட்ட இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். அதிலே சட்டமன்றத்தில் அவங்களுக்கு அடிப்படை நாகரிகமே கிடையாது. அவருடைய தலைவர் பேசின பேச்சு தெரியும்ல அவங்களுக்கு. நாடாவை அவிழ்த்து பாவாடை தூக்கிப்பார் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவங்களுடைய சேலையை உருவ போனது. அதே மாதிரி கடந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி நடக்கும்போது சபாநாயகனுடைய இருக்கையில போய் உட்கார்ந்து பிரச்சனை பண்ணது. இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள்லாம் செஞ்சாங்க. சட்டமன்றத்துடைய மாண்பு அவங்களுக்கு அறவே தெரியாது. அவங்ககிட்ட அவங்கள்ட்ட அதை எதிர்பார்ப்பதும் தப்பு. ஆனால் அதே நேரத்தில் நாம எப்படி நடந்துகிட்டோம் அப்படிங்கிறதான் ஹைலைட்டு. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானா நன்னையும் செய்து விடல் அப்படின்னு சொல்ற குரலுக்கு ஏற்ற மாதிரி நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் ஒரு நம்முடைய ஒரு அமைச்சர் ஒருத்தர் பேசும்போது கருணாநிதி அவர்களை குறித்து கருணாநிதி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டார். சொன்ன உடனே அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்திரிச்சு அவருக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். அந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அப்படின்னு அவருடைய பேரை சொன்னதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னாரு. இதற்கு முன்பாக ஒரு விஷயத்துல ஒரு இடத்துல பேசும்போது சட்டமன்றமா எனக்கு கிளியரா ஞாபகம் இல்லை, இதே மாதிரி பேசும்போது அந்த இடத்துல கருணாநிதி அப்படின்னு சொல்லும்போது சாரி அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுதான் நாம எதிர்கட்சிகள் எப்படி மதிக்கிறோம், அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான வேறுபாடு. நல்ல ஒரு அரசியலை தலைவர் முன்னெடுக்கிறார். நல்ல அரசியல் நிச்சயமாக நன்மை பயக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல இந்த ஒரு சம்பவமே அதற்கு சாட்சி. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு வீடியோவில் 3 விஷயத்தை பற்றி பேசணும்னு சொன்னேன் இல்லையா. முதல் விஷயமா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெத்லஹேம் நர்சிங் கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்கு. அந்த காலேஜில் ஆன்சிஜின்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவி கேரளாவை சார்ந்தவர் அந்த கல்லூரியில் தங்கி நர்சிங் படித்து வராங்க. சுமார் 1 வருஷத்துக்கு முன்பாக என்ன நடந்திருக்குன்னா, இந்த கல்லூரி ஹாஸ்டலில் ஃபுட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக அவங்க பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அதை மையப்படுத்தி அன்னையிலேருந்து அந்த பொண்ணுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க. பயங்கரமா ஃபோன் வச்சிருக்கிற அது பண்ணி இது பண்ணுன்னு சொல்லிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த கல்லூரி நிர்வாகம் கொடுத்த அந்த டார்ச்சர் தாங்க முடியாம சகோதரி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். உள்ளபடியே மிகப்பெரிய சோகமான சம்பவம். பல கனவுகளை சுமந்து இந்த மாதிரி மாணவிகளை பெற்றோர்கள் படிக்க வைக்கிறாங்க. அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை எடுக்கிறது மிகப்பெரிய தவறு, அதில் மாற்றுக்கிறதுல. ஆனால் இந்த நிலைக்கு தள்ளப்படுகிறது அப்படிங்கிறது இயல்பாகவே பல கல்லூரிகளில் நீங்க நடக்குது. அதுலேயும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல கல்லூரிகள் நடக்கும். பேருக்கு தான் கல்லூரி இருக்கும், ஆனால் ஒரு ஸ்கூலை விடவும் கேவலமாக இருக்கும். நான்லாம் படிக்கும்போது அனுபவிக்காத கஷ்டமா சத்தியமா நான்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷன். நானே ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னடா இந்த அளவுக்கு நம்மளை டார்ச்சர் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி வெறியா இருக்கு நமக்கு. ஏன்னா அவங்களுக்கு ரிசல்ட் வரணும், அது வரணும், இது வரணும்னு சொல்லி ஒரு ஸ்கூலை விட ரொம்ப கேவலமாக நடத்துவாங்க. இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல கல்லூரிகள் அப்படி நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இன்னொரு வகையில் இந்த மாணவர்களும் பெற்றோர்களும் காரணம் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் மாற்றுக்கிறது இல்லை. சாதாரணமாக இவங்க ஒரு கல்லூரி அப்படின்னு சொன்னால் கல்லூரியில் எஜுகேஷன் நல்லா இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்க்க மாட்டாங்க. இவங்க அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, பில்டிங் எப்படி இருக்கு, கட்டடம் எப்படி இருக்கு, கதவு எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா இருந்தாதான் இவங்க அதை ஒரு நல்ல கல்லூரி அப்படின்னு சொல்லி அங்கீகாரமே செய்வாங்க. ஸோ அதுக்காக அப்படி ஒரு நல்ல கல்லூரி அப்படிங்கிற அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கல்லூரி நிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னா அதிகமான இந்த மாதிரியான விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் அதிகமான காசையும் வாங்குறாங்க, ஃபீஸையும் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் மாற்றுக்கிறதுல. இந்த மாதிரி ஒரு இழப்பு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ அப்பான்னு சொல்லி கத்தி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு இழப்பு நமக்கு தான்
அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த விஷயத்துல வந்து தமிழக அரசு, அதிலும் குறிப்பாக வந்து காவல்துறை நேற்றைக்கு அந்த மாணவியினுடைய மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அதை கண்டித்து போராட்டம் செய்த அந்த மாணவர்கள் வந்து வலுக்கட்டாயமாக தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு மாவட்டத்தினுடைய எஸ்பி அவர்கள் நேரில் சென்று பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க. நம்ம கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாணவியினுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நிச்சயமாக கைது செய்யப்பட வேண்டும். ஏன்னா சும்மா சாகாதில்ல, அந்த பொண்ணு சும்மா சாகல, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? அந்த ரீசனுக்கு காரணம் ஒருத்தர் இருப்பாங்களா இல்லையா? அந்த காரணம் யாரோ அவர்களை நிச்சயமாக காவல்துறை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும். இது ஒரு இந்த பிரச்சனை ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கணும். ஏன்னா எல்லா கல்லூரிகள்லையும் தொடர்ந்து இதே மாதிரி நடக்குது. நம்ம ஒவ்வொரு வருஷமும் பார்க்குறோம், பல தற்கொலைகள் இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. எதுக்குமே தீர்வு கிடையாது. ஏன்னா கல்லூரி பேரை கூட போட மாட்டாங்க. கோவையை சேர்ந்த ஒரு கல்லூரி, திருச்சியை சேர்ந்த ஒரு தனியார் கல்லூரி, இப்படின்னு கல்லூரி பேரு கூட வெளியே வராம பார்த்துப்பாங்க. ஏன்னா அந்த கல்லூரியினுடைய பேர் கெட்டு போயிரும்ல அப்படின்ட்டு. ஆனா அடுத்து அதே மாதிரி இன்னொரு சம்பவம், அடுத்து இதே மாதிரி இன்னொரு சம்பவம், இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சம்பவத்திலையும் பாதிக்கப்படுறது மாணவர்கள் தான். அதனால அரசு வந்து இந்த விஷயத்துல இதுக்கு வந்து காரணமாக யார் இருப்பார்களோ அவர்கள் மீது நிச்சயமாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும். நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஒரு அரசு பேருந்து ஒருத்தர் ஓட்டிட்டு போற இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. அரசு பேருந்தை ஓட்டிட்டு போறாரு, ஆக்சிடென்ட் ஆயிருது, ஆப்போசிட்ல ஒரு பைக்ல போய் இடிச்சிட்டாரு, ஒரு செத்துட்டாருன்னா எஃப்ஐஆர் அந்த டிரைவர் மேல பதிவு செய்வீங்களா மாட்டீங்களா? அதுல அவர் மேல குற்றம் இருக்கு குற்றம் இல்லை அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுமா பதிவு செய்யப்படாதா? அப்ப அரசு டிரைவருக்கு ஒரு நியாயம், கல்லூரி ப்ரொஃபஸருக்கு ஒரு நியாயமா? அரசு டிரைவருக்கு ஒரு நியாயம் அல்லது கல்லூரியினுடைய தாளாளருக்கு ஒரு நியாயமா? ஒரு மாணவி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்காள் சொன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்திற்கு யாராவது ஒரு நபர் காரணமாக இருப்பார், ஒன்னும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோ காரணமாக இருப்பாங்கன்னா அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடணும். அப்படி போட்டா மட்டும்தான் இந்த கல்லூரி நிறுவனங்களில் இந்த மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய டார்ச்சருக்கு ஒரு முடிவு வரும். நாளைக்கு இன்னைக்கு ஆன்சிஜிக்கு நடந்தது, நாளைக்கு என் வீட்டு பிள்ளைக்கு இருக்கலாம், உங்க வீட்டு பிள்ளைக்கு இருக்கலாம். அதற்கு தெளிவான முடிவை அரசு எடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நேற்றைய தினம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆகாஷ்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞரை காவல்துறை தாக்கி அவங்களுடைய ஜீப்பில் எடுத்துட்டு போகக்கூடிய வீடியோ எல்லாம் சமூக ஊடகங்கள் ரொம்ப வைரலாக பரவச்சு. எல்லாருக்கும் இது சம்பந்தமா நான் மேக்சிமம் 195% பேரும் காவல்துறையை குற்றம் சொன்னார்கள். உண்மையிலே இதுல காவல்துறை தான் குற்றவாளியா, காவல்துறை மீது தவறு இருக்கிறதா அல்லது இந்த மாணவன் மீது தவறு இருக்கிறதா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது, நம்ம எந்த விஷயமா முடிவு பண்ணாலும் இது எந்த மாதிரியான சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுதான் இந்த பிரச்சனையில் நாம ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியும். அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, நேற்றைய தினம் ஆகஸ்ட் 17 திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ் தேசிய மாநாடு உளுந்தூர்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்றுச்சு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்றுச்சு. ஸோ அது சம்பந்தமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல இடங்களில் பேனர்கள் விற்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் வந்து அனுமதி இல்லாமல் பேனர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி மாநகராட்சி அவங்கள வந்து அந்த பேனரை எடுத்துட்டாங்க. ஸோ அதை கண்டித்து அவங்க ஒரு போராட்டம் பண்றாங்க. போராட்டம் செய்வதற்கு அரசியல் கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கிறது. அனுமதி வாங்கிட்டு போராடக்கூடியவர்கள் ஒரு ஓரமா நின்று ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு பதாகைகளை வச்சுக்கிட்டு போராடுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அதிகபட்சமாக எல்லாரும் செய்யக்கூடியது ஒரு சாலை மறியல் தான். இந்த சாலை மறியல் நீங்களும் பண்ணியிருப்பீங்க, நானும் பண்ணியிருப்பேன், நிறைய பேர் பண்ணியிருப்பேன். இது இயல்பான ஒரு நடைமுறை. அந்த அடிப்படையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த சாலை மறியலை செய்யுது. சாலை மறியல் செய்யும் போது காவல்துறை என்ன பண்ணுவோம்னா அவங்க கூட போய் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை செய்வாங்க. ஒரு போராட்டம் ஒரு இடத்துல நடைபெறும் போது அங்க இருந்து அவங்கள பேச்சுவார்த்தை நடத்தி அதுல இருந்து அவங்களை அப்புறப்படுத்துறது சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது. இது நீ வெளியே இருந்து பார்க்கும்போது 1000 கமாண்டை போட்டுடலாம், சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது. ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, ஒரு 10 பேர்கிட்ட பேசி அவங்க சரி ஓகே போராட்டத்தை விட்டுறலாம்னு நினைக்கும் போது இன்னொருத்தன் வந்து அதே எப்படி போராட்டத்தை விட முடியும், நாங்க விட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி கத்துவான். அவனை பேசி சமாளிக்கும் போது இன்னொருத்தன் வந்து அதெல்லாம் முடியாது, அது அப்படி இப்படின்னு சொல்லி மாத்தி பேசுவோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் தான் போராட்ட களங்கள். நான் வந்து அதை பல முறை நம்ம போராட்ட களங்களில் நின்னதுனால நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு பையன் என்னன்னா அவசரமா வாரான். அவனுக்கு என்ன அவசரமா இருக்குது நம்மள மாற்றிக்கிறதே கிடையாது. அந்த பையன் அவசரமா வாரான், அதுல நிக்கிறான். நின்னவன் என்ன பண்றான், அவன் முதல்ல வந்து விசிக நிர்வாகிகள் தான் சண்டை போடுறான். அந்த பையன் தான் பயங்கரமா எகிர்றான், கையை எப்படி ஓங்குறான், இதெல்லாம் செய்யறான். நீ அந்த வீடியோ பார்த்தா தெரியும். இந்த பையன் தான் பயங்கரமா எகிர்றான், சண்டை போடுறான். அப்ப அவனை சுத்தி விசிகாவுடைய நிர்வாகிகள் சூழ்ந்து கொண்டார்கள். அவங்க சண்டைக்கு போறாங்க. அப்போ உடனே காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, காவல்துறைக்கு ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும் அல்லது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா இருக்கட்டும்,
யாராக இருந்தாலும் ஒரு தனி மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய ஒரு காவல்துறையுடைய கடமை. காவல்துறை ஓடி வந்து டக்குனு அவங்களெல்லாம் அந்த கூட்டத்தை அப்படி கலைச்சிக்கிட்டு அவனை போக சொல்லுது. அது பின்னாடி போனதான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு கூட்டம் நடக்கும்போது மறியல், யாருமே இங்க போக வேணாம், எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டதுக்கு அப்புறம் போலான்னு சொல்லி ஒரு போராட்டம் நடைபெறும் போது அங்க போய் ஒருத்தரை மட்டும் அனுப்ப முடியாது. ஒரு ஆம்புலன்ஸா இருந்தா அனுப்பலாம், மற்ற மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அனுப்ப முடியாது. அப்போ அந்த இடத்துல ஒருத்தனுக்கு மட்டும் அவசரம்னு சொல்லி யாரையுமே அனுப்ப முடியாது. அப்ப அந்த இடத்துல அவனை திருப்பி போக காவல்துறை சொல்லுது. அந்த பையன் காவல்துறையிடம் எகிர்றான். நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், பயங்கரமா எகிர்றான். அப்போ ஒரு கூட்டம் சுத்தி விசிகாவை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த பையன் கத்துறான். இந்த பையன் யாரா வேணா இருக்கலாம், காவல்துறைக்கு உடனடியாக அவனை கண்ணை பார்த்த உடனே அவனுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ண முடியாது. அவன் யாரா வேணா இருக்கலாம். ஒருவேளை அவன் ஒரு மாற்று கட்சியாக இருந்தா, ஒரு உதாரணமா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவனாக இருந்தானா இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இல்ல நான் பிஜேபியை சார்ந்தவனா இருந்தா, அல்லது இவன் திமுகவை சார்ந்தவராக இருந்தா, எதுவோ வேணா இருக்கலாம் இல்லையா? அப்ப அந்த இடத்துல அந்த பையனை அங்கிருந்து அப்புறப்படுத்துறதுதான் காவல்துறையிலே சரியான செயல்பாடா இருக்கும். அதுக்கு அவங்க பேசும்போது அந்த பையன் காவல்துறையிடமே எகிர்றான். நான் கேள்விப்பட்ட வரையிலும் ஒரு மேல பேசுறான், யோ வாயா போயா நீ அப்படி இப்படின்னு பேசுறான். அந்த நேரத்துல அந்த எஸ்எஸ் என்ன பண்றான்னா அவன் கன்னத்துல சின்னதான் தட்டுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், லைட்டா தட்டுறாரு. தப்பான்னு கேட்டா நம்ம தப்பு தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. தட்டின உடனே பதிலுக்கு இந்த பையன் கையை ஓங்கி அவருடைய தொப்பி கீழே விழுறதுக்கு அளவு பயங்கரமா அடிக்கிறான். நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னைக்கு ஒரு காவல்துறைக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, ஒரு நர்ஸுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, ஒரு டாக்டருக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, ஒரு அட்வொகேட்டுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. இந்த இதுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆனா நம்ம எப்படி இருப்போம்? யாராக இருந்தாலும் அவங்களுடைய அந்த துறைக்கு, அவருடைய பணிக்கு, அவருடைய செயல்பாடுகளுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? இந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் அந்த சட்டையை, காக்கி சட்டையை போட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த காக்கி உடைக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? அந்த ஆளு அந்த எஸ்எஸ்ஐ பண்ணது தப்பாவே இருக்கட்டும், அடிச்ச உடனே இந்த பையன் என்ன செய்திருக்கணும், இவன் அவர் மேல சட்டப்படியான புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க வச்சிருக்கணும், அதை செஞ்சிருக்கணும். அதை செய்யாம ஒரு காவல்துறை அதிகாரியை தாக்குவது எவ்வளவு பெரிய தவறு. அப்ப அவருடைய உடைக்கு ஒரு மரியாதை இல்ல. இதை நிறைய பேர் ஃபயர் விடுறாங்க, சூப்பர்ரா சிங்கம்டா அதடா இதரான். இதை நீ ஆதரிச்சனா இன்னைக்கு இவன் தாக்குவான், நாளைக்கு ஒரு கஞ்சா வியாபாரியை பிடிக்கும் போது அவன் தாக்குவான், நாளைக்கு ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய அவனை பிடிக்கும் போது அவன் தாக்குவான். இப்படி ஆளாளுக்கு காவல்துறையை தாக்குனா அப்ப காவல்துறைக்கு மதிப்பொண்ணு இருக்கு, அவங்க எப்படி வேலை செய்ய முடியும்? எப்படி வேலை செய்ய முடியும்? மனித உரிமை மீறல் நடைபெற்றதா நம்ம தடுக்கிறோம். இதே சேனல்ல பல விஷயங்கள் நம்ம பேசியிருப்போம். மனித உரிமை மீறல்களை நம்ம இது பண்றோம். சட்டவிரோதமாக கைது செய்யறது, தவறே செய்யாத பட்சத்தில் அவங்க மேல தவறு செய்யாத வழக்குகள்லாம் வழக்கு போடுறது, தேவையில்லாம திரும்ப திரும்ப சில பேரை வந்து கார்னர் பண்ணி அவங்க மேல வழக்கு போடுறது, காவல் நிலையத்துல கொண்டு வச்சு அடிக்கிறது, அவங்க ஆடையை களையிறது, இதெல்லாம் வந்து மனித உரிமை மீறல். இந்த மனித உரிமை மீறலுக்கு தொடர்ந்து நாம எதிராக போராடி இருக்கிறோம், மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா அந்த குறிப்பிட்ட சம்பவம் அப்படிங்கிறது ஒரு எதர்ச்சியா ஒரு கூட்டத்துல ஒரு பையன் சிக்கிறான், அவன் மேல நியாயமே இருந்தாலும் அந்த கூட்டத்துல இருந்து அவனை அப்புறப்படுத்தணுங்கிறதாக காவல்துறை அப்புறப்படுத்த முயற்சி செய்யும்போது அவன் காவலர்களுடைய பேச்சை மதிக்காம அவங்கள்ட்ட எகிர்றான். அவர் சின்னதா ஒரு தட்டு தட்டுறாரு, திருப்பி பயங்கரமா அடிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன செய்ய முடியும்? ஐயோ தாக்கிட்டீங்களா, வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மனை போட்டு அவனை கூப்பிட முடியுமா? தூக்கிட்டு போனாங்க. ஆமா, அப்போ அவங்கள்ட்ட பலப்பிரயோகம் தான் காட்டுறான். அதுக்கப்புறம் காவல்துறை சம்பந்தமா விளக்கம் கொடுத்துரு, குறைந்தபட்ச ஒரு இதைத்தான் நாங்க வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் ரொம்ப மோசமா பேசியிருந்தோம் அப்படின்னா வீடியோ பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஆனா ஒரு எந்த விஷயத்தையுமே இதனுடைய பின்விளைவுகள் எதையுமே யோசிக்காம பேசக்கூடியவர்களுக்கு அந்த பையன் செஞ்சது நியாயமா இருக்கும். ஆனா பையன் செஞ்சது மிக மிக தப்பு. ஆனா அது காவல்துறை செஞ்சதும் சரியான்னு கேட்டா இல்ல. காவல்துறை வந்து அந்த பையன் மேல அவனை பேசி அப்புறப்படுத்திருக்கணும், சமாதானப்படுத்திருக்கணும். அவங்களும் அதுல அடிச்சது வந்து தப்பு தான். இன்னொன்னு அவங்களுக்கு அவ்வளவு ப்ரெஷர் இருக்கும், புரியுதா? சரி, ஓகே, ஏதோ ஒரு சம்பவம். இங்க ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கிறது. இது வந்து இரண்டு பக்கம் காவலர்களும் தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாடம் இங்க இருக்கிறது. அதே நேரத்துல பொதுமக்களும் சரி, நாம வந்து யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொருத்தருக்கு வரணும். காவல்துறை அதிகாரிகள் அயோக்கியனாவே இருந்துட்டு போட்டு, ஆனா அவன் போட்டிருக்கக்கூடிய உடைக்கும் அவருடைய அந்த பொசிஷனுக்கு ஒரு மரியாதைங்கிறது இருக்கு, அதை நம்ம கொடுப்போம். ஒரு அயோக்கியனாக இருந்தா கூட சட்டப்படி அவரை நம்ம என்ன செய்யணுமோ அதுக்கு நம்ம எப்படி போராடணுமோ அது செய்யணும். அதை தாண்டி விட்டு வன்முறை நாம கையில் எடுத்தோம்னு சொன்னா ஆளாளுக்கு வன்முறையை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது சட்ட ஒழுங்குக்கு மிகப்பெரிய பிரச்சனையா மாறும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. அடுத்ததாக நேற்றைய தினம் விசிகாவுடைய மாநாடு ஆகஸ்ட் 17 உளுந்தூர்பேட்டையில் சிறப்பாக நடைபெற்றது. உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு மிகப்பெரிய எழுச்சியான ஒரு மாநாடு அப்படின்னு சொன்னா மாற்றுக்கிறது இல்லை. யானைக்கு தன்னுடைய பலம் தெரியாது அப்படிம்பாங்க. ஒரு சின்ன சங்கிலியால கட்டி போட்டிருக்கும், அந்த யானை நினைக்கும்னா தன்னை விடவும் இந்த சங்கிலி ரொம்ப பலமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு யானை நினைச்சிட்டே இருக்கும். ஏன்னா யானைக்கு வந்து தன்னுடைய பலம் தெரிஞ்சுன்னு சொன்னா இந்த சங்கிலி இழுத்தா அந்த சங்கிலியை வந்து ஒரு சாதாரணமா ஒரு சின்ன ஒரு தரையில தான் கட்டியிருப்பாங்க.
அதை பிடிங்கிட்டு வந்துடும். ஆனா யானை என்ன செய்யும்? சங்கிலி மேல தன்னை விடவும் சங்கிலி பலமா இருக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல தன்னுடைய பலம் தெரியாத ஒரு அரசியல் கட்சி எதுனா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அப்படின்னா மாற்றுக்கிறதுல கீழே இருந்து பார்க்கக்கூடிய நமக்கே தெரியும். ஆனா அந்த வழி நடத்தக்கூடியவர்களுக்கு அந்த பார்வை இல்லாம போச்சு அப்படிங்கிறது நேற்றைக்கு நடந்த மாநாட்டு செய்தி நமக்கு சொல்லுது. தேர்தலுக்கு முன்பாக இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மாநாடு நடைபெற்றது. தேர்தலுக்கு பிறகு தாவேகாவோடு தாவேகா ஆட்சிக்கு அவர்கள் ஆதரவு அளித்ததுக்கு பிறகும் அந்த கட்சியினுடைய ஒரு மாநாடு நடைபெறுது. நேற்றைக்கு நடந்த மாநாடு ஆர்ப்பரிக்க முடியாத கூட்டம். அதாவது தாவேகாவுடைய நிகழ்ச்சி, தலைவர் வரக்கூடிய நிகழ்ச்சியில எப்படி ஒரு கூட்டம் கூடும், ஒரு ஸ்டாம்பேட் நடந்துருமோன்னு பயந்தோம், ஒரு நெருக்கடி அப்படி ஆயிருமோன்னு சொல்லி பயந்தோம். அவரு அந்த நடந்து வர்றதுக்காக போடப்பட்ட அந்த பாதை, அதுல கூட்டம், ஸ்டேஜில் கூட்டம், தள்ளுமுள்ளு. அதாவது ஒரு கட்சி தலைவரே நின்று நிம்மதியா பேச முடியல. மாநாட்டில் அவரு எவ்வளவு பெரிய உரை, சிறப்புரை நிகழ்த்தணும்னு சொல்லி வந்திருப்பாரு, அதை பேச முடியாம போற அளவுக்கு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் அப்படின்னு சொன்னா இதான். இதை சாதாரணமாக இப்போ திமுகவுக்கும் கூடும், அதிமுகவும் கூடும், அந்த மாதிரி நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா அந்த கட்சிக்கெல்லாம் கூடுதுன்னா 300 ரூபாய் 500 ரூபாயும் கோட்டரு கோழி பிரியாணி காசு கொடுத்து கூடக்கூடிய கூட்டம். அவன் வந்து இந்த கட்சி தலைவர் பேசும்போது அவன் கிடக்குறான்டா அப்படின்னு சொல்லி எஸ் சூர்யா டைலாக சொல்லிக்கிட்டு அவன் பாட்டு இங்கே சீட்டு விளையாடிட்டு இருப்பான். ஆனா விசிகாவுடைய கூட்டம் இப்படி நடக்குது, தாவேகாவுடைய கூட்டம் எப்படி நடக்குன்னா, வரக்கூடிய தொண்டர்கள் அந்த தலைமை மீது, தலைவர் மீது, அந்த கட்சியின் மீது கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பரிக்கக்கூடிய அந்த அந்த தன்னுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலைதான் அது. இது சில பேர் தற்குறித்தனம் அது இதுமா. ஆனா அதை தாண்டி தலைவர் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பற்று, எப்படி அவரை பக்கத்துல போகணும், அவரை பார்க்கணும், அவரை நெருங்கணும், அவர் கிட்ட போயிடணும், எப்படியாவது அவருடைய இந்த எண்ணம் இருக்கு தெரியுமா? இது எல்லா கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கும் வாய்ச்சிராது. அது விசிகாவுக்கு கிடைச்சிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த கூட்டத்தையும் இந்த ஆர்ப்பரிக்கக்கூடிய இதையும் பார்த்தப்பறனா அந்த இடத்துல அண்ணன் முடிவு பண்ண, தேர்தலுக்கு முன்பாகவும் நம்ம இதே மாதிரி கூட்டத்தை கூட்டியிருக்கோம், இதே திமுக காரனை கூட்டிட்டு வந்திருக்கிறோம், மற்ற கட்சிகளை கூட்டிட்டு வந்திருக்கிறோம். ஆனா நமக்கு இந்த மாதிரி ஒரு வரவேற்போ, ஒரு கூட்டம், இந்த மாதிரி ஒரு வரவேற்போ, இந்த மாதிரி ஒரு எழுச்சியோ இல்லை. ஆனா தேர்தலுக்கு பிறகு நாம விசிகா தாவேகாவோட ஒரு கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மக்கள் கொடுக்கக்கூடிய எழுச்சியை பார்த்து அண்ணன் அந்த இடத்துல முடிவு பண்ணி சொல்றாரு, இனி வரக்கூடிய தேர்தல்களில் ஆளும் அரசோடு தாவேகாவோட இணைந்து விசிகா பயணிக்கணும். எப்படி ஒரு மாதத்திற்கு முன்பாக தாவேகாவுடைய கூட்டணி கட்சிகளுடைய மீட்டிங் ஒன்று நடைபெற்றது. அன்னைக்கு கூட விசிகா தரப்புல இருந்து கன்ஃபார்மா நாங்க இந்த கூட்டணிக்குள்ள சேர்றோம் அப்படின்னு சொல்லல. அண்ணன் திருமாவளவன் அவர்களும் தெளிவா பேசல. ஒரு வாட்டி இப்படி பேசுவார், ஒரு வாட்டி அப்படி பேசிட்டே இருந்தார். அதுல அவங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா, உதாரணமா ஆளூர் ஷானவாஸ் மாதிரியான ஆட்கள் தொடர்ந்து திமுகவுக்கு சொம்பாவே மாறி போனாங்க. திமுக காரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திட்டுறான், திமுக காரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை குறித்து ரொம்ப மோசமா பதிவிடுறான். ஆனா ஆளூர் ஷானவாஸ் பாத்தீங்கன்னா நேர போய் நின்று அந்த மேடையில, திமுக மேடையில போய் நின்று கலைஞரை புகழ்ந்து பேசுகிறார், ஆளும் அரசை எதிர்த்து பேசுகிறார். ஆளும் அரசுல யார் இருக்கிறா? விசிகாவும் இருக்கு, எதிர்த்து பேசுகிறார். அங்க போய் நின்று சொல்றாரு, நான் நேற்றைக்கு வரைக்கும் 3 மாசத்துக்கு முன்பு வரைக்கும் கலைஞரை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இன்னைக்கு போய் மாத்தி பேச முடியாது, அது சரி கிடையாது அப்படிங்கிறார். ஆனா 2016 இதே விசிகா, அதே ஆளு ஷானவாஸ் திமுகவுக்கு எதிராக பேசிக்கிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச கையோட அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு அதே கருணாநிதியையும், முக ஸ்டாலினையும், உதயநிதி ஸ்டாலினையும் புகழ்ந்து பேசினாங்க. அப்போ இவருக்கு அது தெரியல, இப்பதான் மாத்தி பேசுறாரு. ஏன்னா இப்ப திமுக போடக்கூடிய அந்த எலும்பு அதுக்கு ஆசைப்பட்டு இவர் இப்படி பேசுறாரு. சரி, அது வேற விஷயம், அது சப்ஜெக்ட் வர. இப்படி அவருடைய கட்சியுடைய நிர்வாகிகள் இருந்த பிறகு கூட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா இனி தாவேகாவோட தான் கூட்டணி அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஏன் அப்படிங்கிறதுனா அவருக்கு புரிஞ்சு போச்சு யார் எங்க இருந்தா மதிப்பு அப்படிங்கிறது. ஆனால் திருமாவளவன் அவர்களுக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு. திமுக கூட்டணியில் இருக்கும்போது விசிகா கொடிக்கம்பம் சில ஊர்களில் பறக்காது. அதாவது பிரச்சார வாகனம் வரும், விசிகா கொடிக்கம்பம் அந்த பிரச்சார வாகனத்தில் இருந்ததுன்னா அந்த கொடிக்கம்பத்தை எடுத்துருவாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய சாதிய அரசியல் இருந்துச்சு. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஒரு ஊழலற்ற நேர்மையான ஒரு ஆட்சி நடைபெறுது. அந்த ஆட்சியை இவங்களுக்கு பங்கும் கொடுத்திருக்கிறாங்க, போதிய மரியாதை கொடுக்கப்படுறத அண்ணன் உணர்கிறார். அதனாலதான் விசிகாவுடைய இந்த முடிவுக்கு தான் நேற்றைய தினம் அவ்வளவு பெரிய கூட்டமும் வந்துச்சு. நீங்க நினைக்கலாம் தேர்தலுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் கூட்டம் இல்லையானா இருந்துச்சு. தேர்தலுக்கு முன்பாக விசிகாவுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருந்துச்சு, இவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு இருந்துச்சு. ஆனா எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. என்ன அண்ணன் இவ்வளவு பெரிய பலத்தை வச்சுக்கிட்டு நம்மளாம் இவ்வளவு தூரம் அவரை ஆதரிக்கும் போது தொடர்ந்து இந்த திமுகவுக்கே போய் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாரு, தன்னுடைய பலத்தை இதனால் நம்ம இழந்துகிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதங்கம் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வெளிப்படுத்திருக்காங்க. ஏட்ட பேசியிருக்காங்க. ஆனா தலைமை ஏதோ ஒரு வகையில திமுகவோடு அனுசரிச்சு அப்படி போயிருந்தாங்க. முடிவை தேர்தலுக்கு முன்னாடி எடுத்திருந்தா
இன்னைக்கு சட்டமன்றத்தில் விசிகாவுடைய எத்தனை எம்எல்ஏகள் இருந்திருப்பாங்க தெரியுமா? எத்தனை அமைச்சர்கள் இருந்திருப்பாங்க தெரியுமா? முஸ்லீம் லீக் இந்த முடிவு எடுத்துறதால எத்தனை பேர் இருந்திருப்பாங்க தெரியுமா? வேற கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே. ஆனா எல்லாருமே எடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துச்சு. தேர்தலுக்கு முன்பாக அந்த முடிவை எடுக்கல. ஆனா தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. நீங்க கேட்கலாம், நேற்றுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருந்துச்சு, அப்ப அந்த கூட்டமெல்லாம் ஏன் தேர்தல் நேரத்துல விசிகாவுக்கு ஓட்டு போடல அப்படின்னு. விசிகாவுக்கு ஓட்டு போடல, மொத்தமா திமுக கூட்டணிக்கு நேற்றுக்கு வந்த கூட்டத்தில் இருந்த பாதி பேரும் ஓட்டு போடல. ஏன்னா அவங்க எல்லாருமே விசிகா தொண்டர்களாக இருந்தாலும், நிர்வாகிகளாக இருந்தாலும், விசிகாவோட அனுதாபிகளாக இருந்தாலும், அண்ணன் மீது அவ்வளவு மதிப்பு மரியாதை இருந்தாலும் அவங்களுக்கு சில விஷயங்கள் பிடிச்சது. கட்சி தாண்டி அண்ணன் தாண்டி ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்கள் தான் அங்க கூட்டம் கூடியிருந்தாங்க. இப்போ என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, அண்ணன் இனிமையாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்சி அண்ணன் அந்த விஷயத்துல அண்ணன் இப்போ அந்த முடிவு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம விசிகா ஆளுங்கட்சியோடு இருக்கிறோம், நாம ஒரு ஆளக்கட்டைய கட்சியாக மாறுவோம் அப்படின்னு இருக்காரு. உள்ளபடி அதை வரவேற்கும். எந்த கட்சியாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கு. யாருடைய தொங்கு சரியாக இல்லாம, யாருக்காகவும் வாடகைக்கு விட்டு பிழைக்காம, ஒரு கட்சி தன்னை நம்பி இவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா அந்த தலைமை அதை நோக்கிய எழுச்சி பயணத்துக்கு போகணும். ஏன் முடியாதான்னு கேட்கணும். விசிகாவால் ஆளுங்கட்சியாக மாற முடியாதா? 2016 மாற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தானே மக்கள் நல கூட்டு இயக்கம்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிங்க. ஆனா முடியாம போச்சு. காலமும் சூழலும் உங்களுக்கு ஒத்து வரல. ஆனா இன்னைக்கு அதை மாற்ற முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை மக்கள் மத்தியில உருவாக்கி இருக்கு. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இங்க ஒரு சக்தி உருவாகாதுன்னு சொல்லி தொடர்ந்து இவங்க சொல்லி வந்த அந்த விஷயத்த ஒட்டச்சு எறிஞ்சிருக்கிறோம். அது அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு. பணி செய்யுங்க, மக்களுக்காக பணி செய்யுங்க. அனைத்து சமூக மக்களையும் அனைவரையும் ஒருங்கிணைச்சு பணி செய்யுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் சமரசம் இல்லாமல் நேர்மையாக துணிச்சலோடு அதிக அரசியலை எதிர்கொள்ளுங்கள். கூட்டணி வேற, அதே நேரத்தில் அரசியல் செயல்பாடு வேற அப்படிங்கிற முடிவுகளை தெளிவாகிறீங்க. நிச்சயமாக உங்களை இந்த மக்கள் ஆதரிப்பார்கள். அது எந்த கட்சியாக இருந்தாலும். கட்சி ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா எவன் ஒருத்தன் கூடிய கூட்டணியை சேர்ந்துக்கிட்டு அவன் கொடுக்கக்கூடிய 1-2 வாங்கிக்கிட்டு அவனுக்கு வாலாட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இல்லாம கூட்டணி சேர்றது கரெக்டு, கூட்டணியில உங்களுடைய உரிமைகளை கேட்கறது கரெக்ட். ஆனா கட்சி அடமானம் வைக்காம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் வேணும். இப்பதான் நான் வெளிப்படையா சொல்லுவேன், என்ன தாவேக்காவை சார்ந்த நீ ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, நாம எந்த கட்சியுமே அடமானம் வாங்க போறது இல்லை. அந்த அரசியல் நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் செய்ய மாட்டார். ஒரு கட்சி வருதுன்னா அவர்களுக்கான உரிய பங்களிப்பையும் அவர்களுக்கான மரியாதையும் கொடுப்போம். முதல் மாநாட்டிலே தலைவர் சொல்லிட்டார், வரக்கூடியவர்களுக்கு, எங்களை நம்பி வரக்கூடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் சொன்னதா இந்த தேர்தலில் செஞ்சும் காட்டியிருக்கோம். எங்களை நம்பி வரல, எங்களை நம்பாம அவங்க வரல. தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஓகே நம்ம கூட இணைஞ்சு பணி செய்யலாம்னு சொல்லி வந்ததுக்கு பிறகு அவர்களுக்கான அங்கீகாரத்தை நம்முடைய தலைவர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் நான் இதை பேசுறேன். நிச்சயமாக திருமாவளவன் அவர்கள் நேற்றுக்கு கூட்டி இருக்கக்கூடிய கூட்டம் ஒரு மிகப்பெரிய எழுச்சி. இன்னும் சொல்ல போறா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி விசிகா. திமுக கூட்டணி இவ்வளவு நாள் இவ்வளவு பெரிய வாக்கு வங்கியா வாங்குச்சுன்னு சொன்னா அந்த கூட்டணி கட்சியுடைய வாக்கு வங்கியை வாங்கி மொத்தமா போட்டுக்கிட்டு அவங்க மொத்தமா அனுபவிச்சுக்கிட்டு இவங்களுக்கு எல்லாம் அல்வா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நேற்றைக்கு இந்த மாநாடே ஒரு வெட்ட வெளிச்சமாக காண்பித்து விட்டது. அன்பார்ந்த சகோதரர்ல இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்புல சந்திப்போம். நன்றி.